தேர்தல்கள் ஒரே ஒரு விஷயம் பேசுற நேரம் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையா இருக்கு தம்பி. நீங்க பேசுனீங்க, நான் குறுக்கிட்டேன். நான் சொல்லிடுறேன் சார். டைம் இருக்கு. திரு கலை நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. திரு பொன்வில்சன், திரு சுப்ரதனம் நீங்க பேசலாம். இல்லங்க, அப்படி இல்ல. எல்லா தலைவரையும் tens of thousands of people are watching சார். சரிங்களா? லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க எல்லா தலைவரையும் ஒரே மாதிரி தான் சொல்றேன். திரு பொன்வில்சன் இல்ல அவர் பேசட்டும். ஒரு நிமிடம் நான் பேசணும். சொல்லுங்க திரு. ஒரே நிமிடம் மட்டும். நான் ஒரே நிமிடம் பேசிட்டு நான் போயிடுறேன். ஒரே நிமிடம் பேசிவிட்டு நான் சென்று விடுகிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் கேசிபி அவர்கள் பேசிய பொழுதோ, திரு கார்த்திகேயன் பேசிய பொழுதோ, திரு கலை அண்ணன் பேசிய பொழுதோ நான் குறுக்கிட்டேனா? ஆனால் திரு அண்ணன் பொன்வில்சன் அவர்கள் வந்து செலக்டிவா பேசுறாரு. திரு செல்லூர் ராஜு முதல் நாள் சொன்ன செய்தியை விடுத்து விட்டு மறுநாள் என்னமோ இவர் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் என்ன மிகப்பெரிய இது அரசியல் வித்தகர் என்று சொன்னதாக சொல்கிறார். முதல் நாள் என்ன சொன்னாரு? எல்லா தொகுதிகளிலும் தான் தமிழ்நாடு முழுக்க வாக்கு குறைந்திருக்கிறது. மதுரையினாலும் நாங்க 2 தொகுதியில் 2வது இடம் வாங்கியிருக்கோம். அட பாவமே, அதிமுக எத்தனை கட்சிகளை டெபாசிட் இழக்க செய்து அந்த கட்சி வந்து 2வது இடம் வாங்கினதை பெருசா இமாலய சாதனையா திரு செல்லூர் ராஜ் அவர்கள் அவர் குறிப்பிட்டது கேட்கறதுக்கு சகிக்கல. அவர் என்ன சொன்னாரு? நாங்க ஒன்னும் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா கிடையாது, தலைவர் கிடையாது, கலைஞர் கிடையாது, அம்மா கிடையாது. ஒரு குரூப் வந்து ஒரு ஜாதியினர், ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து திரு மோடி அவர்களுக்கும் மதச்சார்பின்மை நம்பிக்கையுள்ளவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். இவருடைய திரு இபிஎஸ் பேரை சொன்னோம் எவனும் ஓட்டு போட தயாரில்லை என்று சொன்னதை இவர் மறைத்து விட்டு பேசினார். அதோட மீனிங் என்ன? அதோட ஹிடன் மீனிங் என்ன? வாட் இஸ் இட்ஸ் இம்ப்ளைட் மீனிங்? அதோட இம்ப்ளைட் மீனிங் என்ன? மோடி அவர்களுக்கு ஒரு பிரிவு, ராகுல் காந்திக்கு ஒரு பிரிவு, இடையில் வந்து நாங்க கூவி பார்த்தோம். ஏன்னா யாருமே எங்களுக்கு ஓட்டு போட தயாரில்லைன்னு சொல்றாரு. அப்ப வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த லெவல்ல வந்து மக்கள் பார்க்க தயாரில்லைன்னு தான் அவங்க சொல்ல வர்றாங்க. எனவே அதை விட்டு போட்டு நீங்க வந்து இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு ஹிந்து பத்திரிகை தெளிவா ஒரு ரைட் சொல்லியிருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஆவரேஜாக 34.5% வாக்குகளை இழந்திருக்கிறது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1% வாக்கு நாம் கூட வாங்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார். அது மிகப்பெரிய தவறு. 22 தொகுதிகளில் வாங்கிய ஓட்டோடு இப்பொழுது போட்டியிட்ட 34 தொகுதியை சேர்த்து 34 தொகுதியில் வாங்கிய ஓட்டை 24 எப்படி ஒப்பிடுவது? அது ஆவரேஜ் பண்ண வேண்டாமா? நீங்க உங்களோட கருத்து எல்லாத்தையும் சொன்னீங்க. என்னோட கேள்வியை வாங்கிக்கோங்க. முக்கியமா அதிமுகவோட ஒருங்கிணைப்பு அப்படின்ற விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? ஓபிஎஸ் தரப்பு என்ன செய்ய போகுது? ஆமா, அவர் வந்து இப்ப நாங்க சொல்லியாம 6 தலைவர்கள், அபிநயா அவர்களே, நாங்க சொல்லி 6 தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசினாங்க. நாங்க சொல்லியா பேசினாங்க. கட்சியோட நிலையை, யதார்த்த நிலையை பேசி 6 தலைவர்களும் 6 மண்டலத்தினுடைய தலைவர்களாக பார்க்கப்படுகிறவர்கள், தொண்டர்களுடைய நாடி துன்பை அடைந்தவர்கள், பொதுமக்களுடைய எண்ண ஓட்டத்தை அறிந்தவர்கள், அவர்களாக புரிந்து கொண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்காளர் கேஸ்பி சொன்ன மாதிரி ஆவரேஜா 20% கிடையாதுமா. சில செலக்டிவான தொகுதிகளில் வாங்கின ஓட்டம் மொத்தமா நம்ம போட முடியாது. டோட்டல் வாங்குறப்ப 14% அதிமுக வாக்கு என்பது சரிந்திருக்கிறது. இவர் மீண்டு இத கூட்டத்தில் இப்ப நடக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு கட்டத்தில் சொன்னாரு, ஒரு கூட்டத்தில் கூட்டணியை நான் பாத்துக்கிறேங்கிறாரு. நேற்று தினம் என்ன சொன்னாரு? கூட்டணி நம்பி இருக்காதீங்க, நீங்க உழைக்கிறதுக்கு வழியை பாருங்கிறாரு. நீங்க இங்க பேசக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, தென் மாவட்டங்களில் 7 தொகுதியில் அதிமுக கட்டுத்தொகை இழந்ததில் 5 தொகுதிகள் தென் மாவட்டம். இதை உணர்ந்த தென் மாவட்ட நிர்வாகிகள் கன்னியாகுமரி,
திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், இப்படி ராமநாதபுரம் இந்த தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு குரூப், ஒரு வாதம், ஒன் வெர்ஷன் பிஜேபியை விட்டு வெளியேறது இட் வாஸ் அன் அன்டைம்லி மூவ் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு திருமதி சசிகலா அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்திருக்க வேண்டும். சேர்க்காததன் காரணமாக ஒட்டுமொத்த சமுதாய ஓட்டுகளும் திசை மாறி சென்று விட்டது. ஒரு சமுதாயத்தை பகைத்து விட்டு ஆட்சியை கைப்பற்றுவது என்பது இயலாத காரியம். 83 சட்டமன்ற 84 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள தென் மாவட்டங்களை பகைத்து விட்டு ஒரு சமுதாயத்தை ஒதுக்கி வைத்து விட்டு அதிமுக ஆட்சி அமைப்பது என்பது நிலவில் போய் வீடு கட்டுவதற்கு சமம். அதை அந்த அடிப்படையில் அந்த கருத்து பரிமாறப்பட்டது. இப்பொழுது அன்னை கலையண்ணை கேட்டாரு, என்ன எடப்பாடியை பொதுச் செயலாளரை ஏற்றுக்குவாங்களான்னு. ஆமாமா, ஒரே நிமிஷம். Let all the leaders be brought in to the negotiation table. பேச்சுவார்த்தை கூடாரத்திற்கு அமர வைக்கப்படட்டும். பிறகுதான் சப்ஜெக்ட் த்ரெட் பார் சப்ஜெக்ட் will be discussed. அங்க கட்சி நலன்கள் என்ன கன்சென்சஸ் உருவாகிறதோ, பொது கருத்து உருவாகிறதோ, அந்த பொது கருத்தை ஏற்றுக்கொள்வதுதான் குழப்பத்திற்கு விடையாக இருக்குமே தவிர, எனவே இல்ல இத்தனைக்கு பிறகு அண்ணா இரட்டை தலைமை சரியில்லை, ஒற்றை தலைமை கொடுங்க, நான் மிகப்பெரிய இமாலய வெற்றியை அடைஞ்சு அப்படின்னு சொன்னார்ல அன்னை பொன்வெல்சன் சொன்ன மாதிரி, நீதிமன்றத்தின் வாயிலாக அவருக்கு கட்சி கிடைச்சிச்சு, சின்னம் கிடைச்சிச்சு, அத்தனை அதிகாரம் கிடைச்சிச்சு. ஜெயிச்சு காமிச்சிருக்கணும்ல, ஜெயிக்கல இல்ல. நாங்க தினகரன் 2வது இடம், அண்ணன் ஓபிஎஸ் ஒரு புது சின்னத்தில் 3.5 லட்சம் வாக்குகள் வாங்குகிறார்கள். இப்படி நாங்க மட்டும் உண்மையில ஒரு 10 தொகுதி நின்றோம்னா ஆவரேஜா 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்போமா? எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும். திரு ராஜன் செல்லப்பா இன்னைக்கு பேட்டியில சொல்றாருமா, பேரறிஞர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்த்து பெற்றது போல நிகழ்வு. இது ஒரு வரலாற்று பிழை. தந்தை பெரியார் பேரறிஞர் எதோட ஒப்பிடுறது? எனவே பேசுவதற்கு எதை எதுகோ முனையில் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நம்முடைய திராவிட இயக்க தலைவர்களை அசிங்கம் இழிவு செய்யாதீர்கள் என நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இயக்கம் ஒன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே அது ஒன்றுபட்டால் தான் எதிர்காலம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே திரு கலை, இப்போ கூட்டணி அமைக்கிறதுக்கான வியூகம் இது பற்றி கவலைப்படுவதை விட மூத்த தலைவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை சமாளிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு அதிமுகவுக்கு. அது மாதிரி ஒன்று மூத்த தலைவர்கள் பேட்டியில் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் சாதாரணமாக பேசணும், ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அதுன்னு சொல்லிட்டாங்க. 6 பேரில் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் எடப்பாடி அவர்கள் மீது ப்ரெஷர் செலுத்துகிற அளவுக்கு, அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பவர்ஃபுல்லான ஆளுகள் இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிக்கிறோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் போய் நீங்கள் இன்னாரெல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பவர்ஃபுல்லான ஆள் இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் பேட்டி வந்தாச்சு. இப்போ அதனால் அவங்க என்ன பேசுனாங்க, என்ன எழுப்புனாங்கிறது வேற விஷயம். 2 பேர் வந்திருக்குங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன், இதில் அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. அவங்க அப்படியே சொல்லியிருந்தா கூட அது கூட முக்கியம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வெளியே போனவங்க உள்ளே வந்தாங்க, அவங்க எம்ஜிஆர் விமர்சித்தாங்க, அவர் சேர்த்துக்கிட்டாரு. ஜெயலலிதா அம்மா அது மாதிரி பண்ணாங்க, கரெக்டு. அந்த இடத்துல எல்லாம் பொதுச் செயலாளர் எம்ஜிஆருங்கிறதுக்கு சேலஞ்ச் இல்லை. ஜெயலலிதா அம்மாங்கிற பொதுச் செயலாளருங்கிறத யாருமே சேலஞ்ச் பண்ணலை. சேர்ந்தவங்களும் போனவங்களும் சரி, வந்தவங்களும் சரி, போகும்போது சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க, வரும்போது சேலஞ்ச் பண்ணாமல் சேர்றாங்க. அது மாதிரி இங்கே இல்லை பொசிஷனு. இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க, நாங்கள் ஓபிஎஸ்டைய ஸ்டேட்டட் பொசிஷன் என்ன, நான் சேர எப்பயுமே கேட்கல, அதிமுகவில் போய் சேர்றதுக்கு நான் எப்பயும் விண்ணப்பிக்கல, அதுதான் வர வேண்டும் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வர்றதுக்கு தயாரான நிலையில இபிஎஸ் இருக்காரா? ஏங்க, நான் போய் சேர்றேன்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னா அது வேற விஷயம்.